cannot compare the test series with this one. இதுல நாம ஃபயரா இருக்கும். இதுல ஒவ்வொரு 11 பிளேயருமே இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சுட்டு ரோஹித் சர்மாக்கு ஒரு பை சொல்லணும் அப்படின்ற ஒரு வெறியில இருக்காங்க. இந்தியா should give their best, play as a team. நியூசிலாந்துக்கு எதிராக உசுர கொடுது இல்லைன்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை தப்புன்னு பயன்படுத்துவாங்க. because they are wonderful team. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கான்டெஸ்ட். கோலி ஃபேன்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்களா? கோலி இதே நியூசிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் பிச்சஸ்ல எப்படி விளையாடுறாரு, இதே கோலி இப்போ இந்த துபாய் பிச்சஸ்ல வந்து இருக்கிற மேட்சஸ்ல எப்படி விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஆல்ரெடி துபாயில நடந்த மேட்ச்ல வந்து நியூசிலாந்து டிஃபீட் ஆகியிருக்காங்க. அதை தொடர்ந்து பாகிஸ்தான் போய் சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சிருக்காங்க. எகைன் இப்போ துபாய் வராங்க. இந்த பிச் கண்டிஷன் அவங்க மாறி மாறி விளையாடுறதுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் அமையுமா? 2023 வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ஆஸ்திரேலியா ஓட விட்டோம் சென்னை பிச்சில். அகமதாபாத்ல அது வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாம வந்து இது அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. கதைகள் மாறி இருக்கின்றன. ஹென்ரி இல்லாதது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டிராபேக் தான். நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. மேத்யூ ஹென்ரி இருக்காரோ இல்லையா இந்தியா நிச்சயம் வெற்றி. ஏன்னா போலிங் சூப்பரா இருக்கு. இந்தியா ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணா கன்ஃபார்மா ஜெயிக்கும். ஏன்னா இன்டென்ட் செம்மையா இருக்கு. பேட்டிங் பண்ணா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஃபியூ டைம்ஸ் நம்மளோட ஓபனர் சொதப்புறாங்க. திஸ் இஸ் தி மோஸ்ட் டஃபஸ்ட் கண்டிஷன். இதுலயே நம்ம விராட் கோலி ஒரு செஞ்சுரி போடுறாரு. இதுலயே நம்ம பிளேயர்ஸ்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லி 50+ ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது we are in a much better situation. இதே துபாய் பிச்ல வில்லியம்சன் ஒரு 84 அடிச்சிருக்காரு. சோ இப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் வந்து ஃபார்ம்ல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ட்ரபிள் தானே? ட்ரபிள் தான். பட் இந்தியா will come up with a plan for that. நீங்க ஹர்ஷதீப் சிங் கொண்டு வர வேண்டி இருந்தா you will have to do it. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேட்சை டிராப் பண்ணிட்டு you cannot win against New Zealand. துபாய் பிட்ச்ல ஸ்டம்ப் லைன் போட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பர்ட் பவுலரா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. you will have to bowl to stump. அது நீங்க போட்டீங்கன்னா நம்ம bowlers-ஓட ability-க்கு நியூசிலாந்து 250 அடிக்க. நியூசிலாந்து plays as a unit. நியூசிலாந்து bowlers bowls for the condition. for the pitch. பிட்ச்ல எப்படி ஃபீல்டிங் செட் பண்ணிருக்காங்க, பிச்சோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி போலிங் போடுவாங்க. எந்த விதத்திலும் இந்தியாவுக்கு நியூசிலாந்து குறைஞ்சவங்களே இல்லையா? நம்ம போலிங் சூப்பர், அவங்க போலிங்கும் சூப்பர். நம்ம ஃபீல்டிங் நல்லா இருக்கு, அவங்க ஃபீல்டிங் பயங்கரம். ஆனா அவங்க பேட்டிங் நல்லா இருக்கு, நம்ம பேட்டிங் அதி பயங்கரம். எவ்ரிபடி இஸ் இன்டென்ட். சோ இந்தியா ஹஸ் காட் a bright chance. கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா. இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது, இந்த பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இந்த டீம்ல என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்குங்கிறத பத்தி நம்மகிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆல்ரெடி நம்ம குரூப் ஸ்டேஜ்ல நியூசிலாந்து கூட விளையாடி இருக்கும். அதுல வந்து நியூசிலாந்து வந்து தோல்வியில தழுவி இருக்காங்க. அதை தொடர்ந்து செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட போய் கம்ஃபர்டபுளா ஒரு வெற்றியை பதிவு பண்ணிட்டு இப்ப ஃபைனல்ஸ்க்கு இந்தியா கூட மோத வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஷ் எப்படி பாக்குறீங்க நீங்க? See, first of all, we should really appreciate New Zealand. ஏன்னா வந்து இது எதிர்பார்த்ததான். நியூசிலாந்து இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா வந்து இந்தியாவோட ஃபைனல் வருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. என்னைக்குமே கிரிக்கெட்ல வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தான் மாசு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை மிக்கவர்கள், மனநிலைன்னா அப்படி எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், அந்த ஒரு மனப்பான்மை மிக்கவர்கள் மட்டும்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சொல்லிட்டே இருந்தாங்க. பட் ஆஸ்திரேலியாவும் சரி இங்கிலாண்டும் சரி கண்டெஸ்ட்ல கிட்ட கூட இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கிலாந்து வந்து when they got badly hit by இந்தியால நடந்த அந்த ஒரு ஒன் டே டோர்னமெண்ட்ல அடி வாங்கினதுக்கு அப்புறம் இங்கிலாந்து வந்து கண்டென்டரே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் they are not with their full team. அது காரணம் ஐயோ பாவம் சார் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. இவ்வளவு விளையாடியும் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் வந்துட்டாங்க, அவங்க சூப்பரா எல்லாம் இல்ல. இதே மாதிரி 2020-21 நம்ம பிளேயர்ஸ்ல உண்மையான இன்ஜுரியில விளையாடாத இருந்தப்பவே நட்ராஜ், சுந்தர், ஷர்துல் தாக்கூர் இவங்களெல்லாம் வச்சு சிராஜை லீட் போலரா வச்சு நம்ம அவங்களை தோக்கடிச்சோம். அவங்க ஃபுல் டீமா இருக்கும்போது அவங்க பிச்சிலேயே. ஓகேங்களா? சோ ஆஸ்திரேலியா டிட் a great job. பட் இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா only 3 team were in exceptional form. இன்ஃபேக்ட் இந்தியாவே உள்ள வரும்போது அவ்வளவு ஃபார்ம்ல இல்ல, டாப் ஆர்டர்ஸ்லாம் சொதப்பிட்டு இருந்தாங்க. பட் they batted super ஆஃப்டர் திஸ் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே அவங்க டியூட்டி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் சரி நியூசிலாண்டும் சரி எக்ஸலன்ட் சைடா இருந்தாங்க. நல்ல பேட்டிங் இருந்துச்சு. அதுவும் நியூசிலாண்டோட ஃபீல்டிங்லாம் வந்து பறந்துகிட்டு இருந்தாங்க அக்ராஸ் த பிட்ச். இன்னைக்குமே ஃபீல்டிங்ல த பெஸ்ட் சைடு இந்த டோர்னமெண்ட்னா முதல்ல நியூசிலாந்து தான், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, அப்புறம் தான் இந்தியா. இது வந்து அந்த பர்சன்டேஜ் கேட்சஸ்லயே இருக்கு பாருங்க அந்த லிஸ்ட்ல. அதனால நியூசிலாந்து வெல் டிசர்வ் they are into the final. பட் நான் நினைச்சேங்க நியூசிலாந்து வருவாங்களா, உண்மையிலேயே நான் சொல்ல. நான் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இவ்வளவு கம்ஃபர்டபுளா வந்து சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிப்பாங்க அப்படின்னு நான் நிஜமாலே எதிர்பார்க்கல. ஆனா
சவுத் ஆப்பிரிக்கா டிடன்ட் பிளே வெல். அதுவும் ஒரு பாயிண்ட் தான். அவங்க வந்து போலிங் போடுற பேர் வழி தேங்காய் உடைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நல்ல அட்டாக்கிங் டெலிவரி கூட போடல. அண்ட் பேட்டிங்ல மார்க்ரம் அண்ட் இவரு பண்ணது வந்து மார்க்ரம் அண்ட் கிளாஸ் வந்து கேனாட் பி அக்செப்டட். பட் ஸ்டில் அவங்க அத நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே டயலாக் நியூசிலாந்துக்கு ஒரு ரூல் குடுத்தா வெற்றி தக்கும். இந்த பேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஃபைனல்ஸ் வந்து துபாயில நடக்க போகுது. ஆல்ரெடி துபாயில நடந்த மேட்ச்ல வந்து நியூசிலாந்து டிஃபீட் ஆயிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் போய் சவுத் ஆப்பிரிக்காவ அடிச்சிருக்காங்க. எகைன் இப்போ துபாய் வராங்க. இந்த பிட்ச் கண்டிஷன் அவங்க மாறி மாறி விளையாடுறதுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா அமையுமா? அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா ரிசல்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா, உடனே இந்த ஆஸ்திரேலியன் அண்ட் இங்கிலாந்து எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் ட்விட்டர்ல அழ ஆரம்பிச்சுருவாங்க. அழ ஆரம்பிச்சுருவாங்கன்னு சொன்ன மாரி அழுதுட்டு இருக்காங்க. இந்த சேஞ்ச் இன் கண்டிஷன்ஸ் இன் ஒன் சிங்கிள் டோர்னமெண்ட்ங்கிறது புதுசு இல்ல. 2024ல வெஸ்ட் இண்டீஸும் ஹோஸ்ட் பண்ணாங்க. யுஎஸ்ஏவும் ஹோஸ்ட் பண்ணாங்க. 2024 T20 வேர்ல்டு கப். அதுக்கப்புறம் 2015 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் யார் யார் ஹோஸ்ட் பண்ணாங்க? ஆஸ்திரேலியாவும் ஹோஸ்ட் பண்ணாங்க. நியூசிலாந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. இவ்வளவு 2011 நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்சுமே. அது யார் யார் ஹோஸ்ட் பண்ணாங்க? இந்தியா ஹோஸ்ட் பண்ணாங்க. பங்களாதேஷ் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. 1996 வேர்ல்டு கப் யார் யார் ஹோஸ்ட் பண்ணாங்க? இந்தியா ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ணாங்க. So this has been happening for years and years in cricket. ஓகேங்களா? So you have to adapt to conditions. என்ன இந்தியா வந்து துபாயில மட்டுமே விளையாடுது. மீதி எல்லாருமே வேற வேற கண்டிஷன்ஸ்ல விளையாடுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். பட் அந்த வேற வேற கண்டிஷன்ஸ்ல அவங்கள விளையாட விட்டு ஃபைனலே பாகிஸ்தான் ஃபைனல் விட்டு வெளில போயிடுச்சுங்கிறத விட பாகிஸ்தான் விட்டு ஃபைனல் வெளியே போயிடுச்சுன்ற சிச்சுவேஷன் உருவாக்குனா நாம. வி பிளேட் வெல். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்னோம் எங்களுக்கு பாதுகாப்பு காரணம் இருக்கு. நீங்க டோர்னமெண்ட்டே நீங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஸ்விட்ச் பண்ணுங்கன்னு சொன்னோம். அவங்க கேட்கல. ஐசிசி கேட்கல. சோ they have to pay for the pain. அதுக்காக என் பிளேயர்ஸ் நான் ரிஸ்க் பண்ண முடியாது. வாட் ஹேப்பன் டு ரச்சின் ரவீந்திரா? முழு பிட்ச்ல ஒருத்தர் வந்து ஒரு தீவிரவாதியோட போட்டோ வச்சுட்டு ஓடி வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா? So what if it have happened to any of the player? It is a serious affair, right? So we made a right call. அதனால இம்பாக்ட் ஆச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அது ஒண்ணு. 2வது இதனால நியூசிலாந்து தோத்துருவாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இத நான் சொல்ல விரும்பல. இந்தியா தான் ஜெயிக்க போகுது. நான் இந்த டிஸ்க்ளைமர் போட்டுறேன். பட் 2023 வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ஆஸ்திரேலியா ஓட விட்டோம் சென்னை பிட்ச்ல. அகமதாபாத்ல அது வேற மாதிரி நடந்துச்சு. சோ நாம வந்து இத அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. கதைகள் மாறி இருக்கின்றன. இங்க இதுல எந்த ட்ராக் சூஸ் பண்ணான்னு தெரியல. 4 ட்ராக் இருக்கு துபாய் பிட்ச்ல. அதனால இந்தியா ஷுட் கிவ் தேர் பெஸ்ட். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், நியூசிலாந்து இஸ் நாட் அ பிக் நேம். வில்லியம்சன் வீக்னஸ் தெரியும். நம்ம இது ஆல்ரெடி பேசிருக்கோம் போன மேட்ச். 4 பேருக்கு வீக்னஸ் வில்லியம் யங் வில்லியங் அந்த அளவுக்கு வீக்னஸ் தெரியல. பட் வில்லியம்சனுக்கு வீக்னஸ் தெரியும். இவர் ரச்சின் ரவீந்திராக்கு வீக்னஸ் தெரியும். லாத்தம்க்கு வீக்னஸ் தெரியும். ஆனா the point is you have to give your best. ஏன்னா அவங்களோட ஃபீல்டிங் தரமா இருக்கு. திருப்பியும் சொல்றேன், ஹர்ஷதீப் டீமுக்குள்ள வரணும்ன்றது என்னுடைய கன்சர்ன். பட் இதுக்கு மேல டீம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் இன் கேஸ் ஷமி இன்ஜுரி கன்சர்ன் இருந்தா கண்ணை மூடிட்டு இதே ஸ்குவாட்ல ஹர்ஷதீப் கொண்டாந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்மர் வந்து கலக்குவார். சார் இப்ப நியூசிலாண்ட பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க பவுலிங் லைன் அப்ப எடுத்ததுனால நான் இத பேசினேன். மேட் ஹென்றி வந்து ஆல்மோஸ்ட் ஆப்ட் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா ஜேக்கப் டஃபி ஆர் நேத்தன் ஸ்மித் 2 பேர்ல யாரையோ ஒருத்தர் எடுத்துட்டு வர போறாங்க. ஆல்ரெடி இந்தியாக்கு எகென்ஸ்டா அவர் ஒரு 5 எடுத்திருந்தாரு. அவர் இல்லாதது டீம் பேலன்ஸ கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த டோர்னமெண்ட்ல இந்தியாக்கு அந்த மாதிரி நிறைய லக்கி ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? எப்பவுமே நமக்கு தான் அன்லக்கி இருக்கும். இந்த டைம் நியூசிலாந்துக்கு பயங்கர லக் இருக்கும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி மழை பெய்யும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பேட்டிங் பண்ணும்போது பிட்ச் நல்லா இருக்கும். நம்ம பேட்டிங் பண்ணும்போது ஸ்லக்கிஷ் ஆயிரும். சோ அதெல்லாம் நடக்கும். இந்த டைம் இந்தியாவுக்கும் கொஞ்சம் லக் இருக்கு. சோ ஹென்றி இல்லாதது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டிராபேக் தான். பட் ஹேவிங் செட் தட் நீங்க வந்து அந்த 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 மேட்ச்ல அவர் சூப்பரா போலிங் போட்டார்ன்றத நான் மறுக்கவே இல்ல. பட் இந்தியா வுட் ஹவ் ஆல்சோ லேர்ன் சம் லெசன் இல்லையா? இப்ப நம்ம வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் 5 for 42 எடுத்தாருன்னா இந்த மேட்ச் 5 for 42 எடுப்பாருன்னு நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பெருசா ஹிட் பண்ண வேண்டாம். எப்படி வந்து கோலி ஃபார்ம்ல இல்லாதப்ப அம்ரார் கூட ஓகேன்னு மதிச்சு அழகா சிங்கிள் ரொட்டேட் பண்ணாரு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ரொட்டேட் பண்ணணும்ன்ற ஐடியாவோட தே மைட் கம் இன். அதே மாதிரி நம்ம வந்து ஹென்ரியை ஃபேஸ் பண்றதுக்கு we will also be ready. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அன்பார்ச்சுனேட்லி we lost the first 3 wickets அப்படின்னா கூட அதுக்கப்புறம் நம்ம சூப்பரா கம்பேக் கொடுத்தோம். இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா அண்ட் கில் will have some determination to score better. அண்ட் இப்பதான் வந்து விராட் கோலி ஆல்மோஸ்ட் 86 க்ளோஸ் டு செஞ்சுரி அடிச்சுட்டு வந்திருக்காரு. சோ he will also play well. சோ ஹென்றி இருந்தா நமக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் நான் சொல்ல மாட்டேன். நான் திருப்பியும் சொல்றேன். நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா மேத்யூ ஹென்றி இருக்காரோ இல்லையா இந்தியா நிச்சய வெற்றி. ஏன்னா போலிங் சூப்பரா இருக்கு. அதுக்காக லெத்தர்ஜியே எடுக்கணும்னு நான் சொல்லல. there is a big difference தெரிஞ்சுக்கோங்க. இதே நியூசிலாந்து இதே மாதிரி இந்தியா வந்து டாப் ஃபார்ம்ல இருக்கும் பொழுதுதான் 2019ல நம்மள தோக்கடிச்சாங்க. சோ அன்னைக்கு அவங்களுக்கு லக் ஃபேவர் பண்ண ஆஸ்திரேலியாக்கு எவ்வளவு லக் ஃபேவர் பண்ணிச்சு?
8-9 தடவை அவுட் ஆயிருக்க வேண்டியது ஹெட் மட்டுமே. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஒரு அவுட் ஆனார். சோ டு சே இன் ஷார்ட், ஆன் அ கிவன் டே இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா கன்ஃபார்மா ஜெயிக்கும். ஏன்னா இன்டென்ட் செமையா இருக்கு. பேட்டிங் பண்ணா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஃபியூ டைம்ஸ் நம்மளோட ஓபனர் சொதப்புறாங்க. இல்ல ஒன் டவுன் சொதப்புறாரு அப்படின்னா கூட டவுன் தி ஆர்டர் எவ்வளவு சூப்பரா இருக்கு. சோ ஹென்றி வந்தாலும் இந்தியா வில் டெஃபினெட்லி பிளே வெல். இப்ப அவர் இல்லங்கிறது நமக்கு ஒரு பன்மடங்கு அட்வான்டேஜ். அதை நான் டினை பண்ணல. பட் இந்தியா என்னைக்குமே ஒரு புது போலருக்கு, ஒரு புதுசா வரவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல பேர் பெற்றவர்கள். அதனால கொஞ்சம் உஷாரா ஆடுறது பெட்டர். சார் இப்போ ரச்சினை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்ம கூட இங்க டெஸ்ட் மேட்ச்ல விளையாடி இருந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 322 ரன் அடிச்சிருந்தாரு. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராவும் அவருக்கு ஆல்மோஸ்ட் இருந்தாரு. இப்போ இங்க ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. 226 ரன் அடிச்சிருக்காரு. 2 செஞ்சுரிய பதிவு பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து வில்லியம்சன் இருக்காரு, டாம் லெத்தம் இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டர்ல எடுத்து பாத்தீங்கன்னா அதாவது ஓவராலா அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபில எடுத்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எங்க விளையாடினாங்கன்றது ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தான். அங்க வந்து ட்ராக் மகா மட்டமா இருக்கு. நீங்க வந்து இந்தியா வந்து அதாவது திருப்பி திருப்பி எல்லாரும் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து லொகேஷன் ஒரே இடத்துல விளையாடினாங்கன்றது மட்டும் கிடையாது. the way they were treated, அவங்க ஸ்டே பண்ணியிருந்த இடம், அதை விட முக்கியமா பிச் கண்டிஷன்ஸ், அங்க இருக்கிற லைட் எஃபெக்ட்ஸ். அதாவது முதல்லயே ரச்சின் ரவீந்திராக்கு மண்டையில அடிபட்டுச்சு. அவங்க வந்து அந்த ஒரு டோர்னமெண்ட் ஒன் டே சீரிஸ் ஆடும் பொழுது அப்பவே வந்து இந்த லைட்டிங்னாலதான் அப்படின்னு சொன்னப்ப சும்மா எல்லாம் அழறாங்க. இந்த ஆல்வேஸ் இந்த என்ன சொல்றது, ப்ரோ பாகிஸ்தான் அகைன்ஸ்ட் இந்தியா ஒரு குரூப் இந்தியாலே சுத்திட்டு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் சொன்னாங்க இப்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆகும் அப்படின்னு. ஆனா அது வந்து கிளீனா தெரிஞ்சுது. நீங்க பாருங்க, ஆன் அ கிவன் டே உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் ஆஃப் சைட்ல நான் சொல்றது வந்து இந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த டீப் பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த பேக்வர்ட் பாயிண்ட், இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பால் சுத்தமா தெரியவே இல்லை ஆன் லைட்ஸ். பீப்புள் லிட்டரலி ஸ்ட்ரகிள். சோ அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருக்கிற நிறைய பிச்சஸ் வந்து டெட்லி பேட்டிங் பிச்சஸ். நம்ம சேவாக்கெல்லாம் 300 எல்லாம் செவிலு கீழ்ச்ச ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கு பாகிஸ்தான். சோ அப்படி ஒரு பேட்டிங் பிட்ச்ல வந்து ஒருத்தர் வந்து 350 சேஸ் பண்ணி ஜெயிக்கிறாரு. 360 சேஸ் பண்ணும்போது they came till 320 அப்படிங்கிற பட்சத்துல நல்ல பேட்டிங் கண்டிஷன்ல அவங்க வந்து ஸ்கோர் பண்ணாங்க. நான் அதை டினை பண்ணல. அதே இடத்துல ஆப்கானிஸ்தான் எப்படி அவுட் ஆச்சுங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். பாகிஸ்தான் எப்படி அவுட் ஆச்சுங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் they have talent, but அந்த கண்டிஷனும் துபாய் கண்டிஷனும் டோட்டலா வேற. So it's not a peer comparison saying that see still the top scorer of the tournament னா அவங்க வர போறாங்க. நான் அதை டினை பண்ணல. பட் அதை வச்சு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் தி மோஸ்ட் டஃபஸ்ட் கண்டிஷன். இதுலயே நம்ம விராட் கோலி ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. இதுலயே நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லி 50+ ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது we are in a much better situation. கேஎல் ராகுல் அவ்வளோ டவுன் தி ஆர்டர்ல இருந்து 3 தடவை 42 அடிச்சிட்டாரு. So we are in much better situation நம்ம. சார் இந்தியா வந்து பெட்டர் சைடா இருந்தாலும் அவங்க துபாயில விளையாடிட்டே இருந்தாலும் இப்ப ரச்சின் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இதே துபாய் பீச்ல வில்லியம்சன் ஒரு 84 அடிச்சிருக்காரு. சோ இப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் வந்து ஃபார்ம்ல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ட்ரபிள் தானே? ட்ரபிள் தான். பட் இந்தியா வில் கம் அப் வித் a plan for that. நான் திருப்பியும் சொல்றேன், வில்லியம்சனை விக்கெட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஷமிய கொண்டு வர வச்சு நாட் வெரி ஷார்ட், பட் அந்த ஒரு ஆஃப் வால் லென்த்ல பிச் பண்ணி நீங்க ரொம்ப பவுன்ஸ் பண்ணாம அப்படியே ஆஃப் ஸ்டம்ப்க்கு க்ளோஸா பால் எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கண்டிப்பா எட்ஜ் கொடுத்துட்டு அவுட் ஆவார் வில்லியம்சன். இத குரூப் ஸ்டேஜ்ல நடக்கிற மேட்ச்ல இந்தியாவால பண்ண முடியலையே சார். குரூப் ஸ்டேஜ்ல நடக்கிற மேட்ச்ல இந்தியாவில பண்ண முடியலன்னா அவருடைய ஸ்கோரிங் ரேட் வந்து அந்த பாகிஸ்தான்ல இருந்த அளவுக்கு வேகமாவும் இல்ல பாருங்க. ஒரு பக்கம் நம்ம விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தோம். we were able to focus that well. ஓகேங்களா? சோ அன்னைக்கு அந்த வீக்னஸ் அவருக்கு ஒர்க் ஆகாம இருந்திருக்கலாம். பட் இன்ஃபேக்ட் இப்ப லேட்டஸ்டா அந்த இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்ச மேட்ச்லயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பால தான் அவுட் ஆனாரு. பட் அவங்க என்ன பண்ணாங்க, அவருடைய கண்டிஷன்ஸ் புரிஞ்சுட்டு பால கொஞ்சம் இன்சைட் அதாவது உள்ளே இருந்து வெளியே கொண்டு போனாங்க ஆஃப் ஸ்டெம்புக்கு. அவரை அடிக்க ட்ரை பண்ணாரு, ஏற்றி வாங்கி கேட்ச். சோ கிட்டத்தட்ட அதுதான் அவருக்கான டெலிவரி. சரிங்களா? இதை நீங்க ஒரு ஸ்பின்னர் வச்சா கூட ட்ரை பண்ணலாம். சோ அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலங்கிறதுனால அது அவரோட வீக்னஸ்ன்றது கிடையாது. நீங்க கரெக்டான மொமெண்ட் பார்த்து அது போடணும். ஆனா என்ன ஒரே ஒரு கன்சர்ன் நான் பாக்குறேன் அப்படின்னா, ஷமி வந்து ஆக்சுவலா நானுமே அதை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் கேட்ச் விட்டதை. பட் அவர் நீ நோம்புல இருக்காருங்கிறத ஐ குடன்ட் ரீகலெக்ட். அதே மீறி இஸ் டூயிங் வெல் அப்படிங்கறத அப்ரிஷியேட் நான் பண்றேன். பட் அவர் ரொம்பவும் முடியாம இருக்காரு, அந்த கையில வேற இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஹர்ஷதீப் சிங் கொண்டு வர வேண்டி இருந்தா யூ வில் ஹேவ் டு டு இட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேட்சை டிராப் பண்ணிட்டு யூ கேனாட் வின் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. ஏன்னா இதே வில்லியம்சனை நீங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் போட்டு எடுக்க முடியும்னு நான் சொல்றேன்.
பட் ஆனா அதே வில்லியம்சனுக்கு வந்து நீங்க வந்து ஒரு லைஃப் குடுத்துட்டீங்கன்னா, அவர் அதுதான் இங்க தான் போடுறானான்னு உஷாரிடுவார். ஹி இஸ் எ வண்டர்ஃபுல் திங்கிங் பிளேயர். நீங்க வந்து பாபர் அசம்லாம் கோலியோட கம்பேர் பண்ணவே கூடாது. நீங்க வில்லியம்சன தான் கம்பேர் பண்ணணும். சமகாலத்துல வந்த பிளேயர். இவர் அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்போது அவரும் அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆப்போசிட்ல விளையாடிட்டு இருந்தாரு. சோ சூப்பர்பான பிளேயர்னா இவங்க 2 பேர் தான். அவருக்கு நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தீங்கன்னா, அவர் அத செமையா பயன்படுத்துவார். 2வது இந்தியாவோட ஒரு பெரிய கன்சர்ன். நீங்க சொல்றீங்கல்ல, இந்த வீக்னஸ்னால அவங்களால எடுக்க முடியல. அதுக்கான பதில் இப்ப சொல்றேன். இந்தியா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா போடல. தோ அவர் bowlers are always saving us, they are in better form. அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா போடல. ஆஸ்திரேலியாக்கு எதிரா நம்ம என்ன கத்துன்னு கத்துனோம். ஸ்டம்ப்ஸ்க்கு போடுங்க. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவ்வளவு பால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஷமியா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும். அதனால தான் அவங்க 260 வந்தாங்க. இல்லன்னா 240 சுட்டு இருப்பாங்க. சோ ஃபீல்டிங் ஷுட் பி அட் இட்ஸ் பெஸ்ட் அண்ட் ஆல்சோ bowling டு த ஸ்டம்ப் லைன். நீங்க துபாய் பிட்ச்ல ஸ்டம்ப் லைன் போட்டீங்கன்னா, நீங்க எக்ஸ்பர்ட் பவுலரா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தட்ஸ் வாட் ஆஸ்திரேலியா டிட் அகைன்ஸ்ட் அஸ். நமக்கு 48 ஓவர் வரைக்கும் மேட்ச் போச்சு கிட்டத்தட்ட. சோ யூ வில் ஹேவ் டு போல் டு ஸ்டம்ப். அது நீங்க போட்டீங்கன்னா நம்ம bowlers-ஓட அபிலிட்டிக்கு நியூசிலாந்து 250 அடிக்க. சார் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சார். இப்ப என்னன்னா நம்ம நியூசிலாந்து கூட டெஸ்ட் விளையாடும்போது நம்ம வந்து பங்களாதேஷ் கூட டெஸ்ட் விளையாடிட்டு அந்த சீரீஸை ஜெயிச்சிட்டு அடுத்த நியூசிலாந்து கூட விளையாடணும். யாருமே எதிர்பார்க்கல நியூசிலாந்து அவ்வளவு டஃப்பா இந்தியாவுக்கு ஃபைட் பேக் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதை பண்ணிட்டு போன ஒரு டீம் வந்து நியூசிலாந்து. இப்போ செமிஃபைனல் வரைக்கும் வந்துருவாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். செமிஃபைனலும் வந்துட்டாங்க. பட் ஃபைனல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டப்போ சவுத் ஆப்பிரிக்காக்கு தான் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களையும் அடிச்சு இப்ப ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. சோ இவ்வளவு தூரம் எல்லா டீமுக்கும் டஃப் பேட்டில் கொடுத்த ஒரு டீமால ஃபைனல்ஸ்ல அந்த அளவுக்கு அவங்க எனர்ஜியை கொடுத்து பொட்டன்ஷியலை வெளிப்படுத்த முடியாதா? டெஃபினட்டா சூப்பரா டஃப் குடுப்பாங்க. நான் அத மறுக்கல. இன்ஃபாக்ட் ஹர்ஷல் கோகலே சொல்றாரு. அதாவது நான் பொறந்த ஒரு ஒரு இதுக்கு சொன்னா அனலைஸ் சொன்னா நான் பொறந்ததுலேருந்தே அவரோட கமெண்ட்ரி கேட்டுட்டு இருக்கேன். அவரு சொல்றாரு, நியூசிலாந்து இஸ் எ டீம் ஹூ ஆல்வேஸ் டஸ் மோர் தென் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் தெம். நீங்க இவங்கள பார்த்தா நீங்க இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கோடு போட்டுருவீங்க. அதோட சூப்பரா தான் பண்ணுவாங்க. ஏன்னா தி ஆல்வேஸ் பிளே ஆஸ் யூனிட். இத நான் மேட்சே சொன்னேன். நியூசிலாந்து vs பாகிஸ்தான் மேட்ச் டிஃபரன்ஸ் நான் சொன்னப்ப என்ன சொன்னேன்? நியூசிலாந்து பிளேஸ் அஸ் எ யூனிட். நியூசிலாந்து bowls ஃபார் த கண்டிஷன். ஃபார் த பிட்ச். பிட்ச்ல எப்படி ஃபீல்டிங் செட் பண்ணிருக்காங்க. பிட்சோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு? அதுக்கேத்த மாதிரி போலிங் போடுவாங்க. ஹென்ரியே அன்னைக்கு 5 விக்கெட் எடுத்தாரு. ஃபீல்டிங் ஏத்த மாதிரி போலிங் போட்டாரு. நான் போல்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர மாதிரி ஷைன் அஃப்ரிடி மாதிரி போடல அவரு. சோ அந்த அந்த ஒரு டிசிப்ளினும் அந்த ஒரு கோஆர்டினேஷன் என்னமா டைவ் கேச்சஸ் பிலிப் பிடிக்கிறதுல இருந்து அந்த பிரேஸ்வெல் ஓடி 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 ஃபீல்டிங் பண்றதுல இருந்து வில்லியம்சனோட டைவ் பா கடல ஒத்திக்கலாம் போறாரு. சோ அந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குதான். ஆனா ஆனா இந்தியா நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதுதான் நான் எல்லார்கிட்டயுமே சொல்றேன். ஏன்னா இந்தியா நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம விளையாடவே இல்ல. ரொம்ப அசிங்கமா பாலிடிக்ஸ் செஞ்சு நம்ம சேனல்ல தான் நம்ம வந்து அந்த 142 கூட சேஸ் பண்ண முடியாது. கழுவி கழுவி ஊத்தி பயங்கர வைரல் ஆச்சு. சோ அது வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. கோலி ஃபேன்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்களா? கோலி இதே நியூசிலாந்துக்கு எதிரா டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் பிச்சஸ்ல எப்படி விளையாடினாரு? இதே கோலி அது என்ன சொல்றது? இப்போ இந்த துபாய் பிச்சஸ்ல வந்து இருக்கிற மேட்சஸ்ல எப்படி விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கறத நீங்க பாருங்க. இது ரெண்டும் ஒண்ணுன்னுவீங்களா? இல்ல அப்ப ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் இப்ப ஒரு ஃபார்ம் பண்றான்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. இன்டென்ட் கிளியரா தெரியுது. என்னால பாகிஸ்தானுக்கு எதிரா வந்து கோலி விளையாடும் போது ஸ்டில் ஐ எம் நாட் இன் ஃபார்ம். நான் ரொம்ப நாளா ஸ்கோர் பண்ணல. அப்ப கூட எனக்கு லெக் பிரேக்ல தான் பிரச்சனை. 6 விக்கெட்ஸ்ல 5 தடவை நான் அவுட் ஆயிருக்கேன். அப்ப கூட அப்ரர் எப்படி விளையாடுனாரு? அப்ப கூட அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால்ஸ் எப்படி விளையாடினாரு? ரொம்ப பொறுப்பா விளையாடினாரு. அப்பாடா பழைய கோலி கொஞ்சம் கொஞ்சமா வராருப்பா அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த அக்ரெஷன் இல்ல பேட்டிங் அப்படின்னாலும் அந்த இன்டென்ட் இருந்துச்சு. இப்ப பாருங்க செமிஃபைனல் அப்படிதான் ஆஸ்திரேலியாக்கு எதிராக சூப்பரா விளையாடினாரு. சோ இந்த இன்டென்ட் அப்ப யாருக்குமே டீம்ல இல்ல. கம்பீர் கோச் நம்ம தோக்கடிக்கணும் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப கம்பீர் அதை பண்றாரு. விராட் கோலி அன்னைக்கு அவ்வளவு அழகா 50 போடுறாரு ஆஸ்திரேலியாக்கு எதிராக. இவர் கை தட்டும் போது கொஞ்சம் கூட அந்த கைத்தட்டல இன்வால்வ்மெண்டே இல்ல. ஐ குட் கிளியர்லி சீ தட். நீங்க வெளியே அவ்வளவுதான் நட்பா இருக்கும் போது காமிச்சுக்கிட்டாலும் அந்த மாதிரி கிரெடிட் கம்பீருக்கு இருந்தாலும் தப்புதான். சோ பியாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே யூ கேனாட் கம்பேர் தட் டெஸ்ட் சீரிஸ் வித் திஸ் ஒன். இதுல நாம ஃபயரா இருக்கும். இதுல ஒவ்வொரு 11 பிளேயருமே இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சுட்டு ரோஹித் சர்மாக்கு ஒரு பை சொல்லணும் அப்படின்ற ஒரே வெறியில இருக்காங்க. பிகாஸ் ஹி ஹஸ் டன் a lot to Indian cricket. அதை நம்ம மறுக்க முடியாது. ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ல செமிஃபைனல் ஃபைனல் கொண்டு போயிருக்காரு. சோ அவர் மேல இருக்கிற அந்த ஒரு மரியாதைக்கு இந்த கப்பை ஜெயிச்சுட்டு வழி அனுப்பணும்ன்ற எண்ணம் எப்பவோ இருக்கு. ஜெய்ஷா சொல்லிட்டாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடுவாங்க. சோ தே ஆர் வெரி மச் டெலிபரேட். அழகா ஃபைனல பாகிஸ்தான்ல இருந்து தூக்கி வெளில கொண்டு வந்தாங்க. கப் அடிக்கிற டிட்டர்மினேஷன் இருக்கு. டெஃபினட்டா அடிப்பாங்க. பட் பிளே ஆஸ் எ டீம்.
நியூசிலாந்துக்கு எதிரா உசுர குடுது. இல்லன்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிய டப்புன்னு பயன்படுத்திக்குவாங்க. பிகாஸ் தே ஆர் வண்டர்ஃபுல் டீம் எஃபோர்ட். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கான்டெஸ்ட். இட் மைட் கோ நீங்க ஒன் சொல்ற சைட் இட் மைட் கோ ஒன் சைடட். பட் நம்ம பவுலர்ஸ நம்பி அது இருக்கு. சார் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். இந்தியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நியூசிலாந்தும் இருக்காங்க. இந்தியா ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்களா? அதுக்கு ஈக்குவலன்ட்டான ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் நியூசிலாந்தும் வச்சிருக்காங்க. இந்தியால 4 ஸ்பின்னர் இருக்காங்களா? அதே மாரி நியூசிலாந்துலயும் 4 ஸ்பின்னர் இருக்காங்க. இந்தியால 2 சீமர வச்சு விளையாடிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. பட் ஆனா நியூசிலாந்துல 3 சீமர வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா டீம கம்பேர் பண்ணும்போதும் நியூசிலாந்து தான் டாப்ல இருக்காங்க. எந்த விதத்திலயும் இந்தியாவுக்கு நியூசிலாந்து குறைஞ்சவங்களே இல்லையே சார். இல்ல. பேட்டிங்ன்னு ஒரு விஷயம் நீங்க கவனிக்கல. அவங்க கிட்ட பேட்டர்ஸ் நல்ல நேம்ஸ் இருக்காங்களே தவிர, நம்ம இந்தியா அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு டெப்த்தான பேட்டிங் லைனப். ஒரு கன்சிஸ்டன்ட்டா இன் த சென்ஸ் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவங்க இல்ல. நம்மள்துல 5த் பொசிஷன்ல கே.எல். ராகுல் இஸ் ரெடி டூ பிளே அட்லீஸ்ட் 20 ஓவர்ஸ். இப்ப இருக்கிற ஃபார்ம்க்கு. அதுவும் இந்த பிட்ச்ல. இதே கே.எல். ராகுல் நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன். அதெல்லாம் பழைய கதை. ஏன்னா, அப்ப அவங்க இன்டென்ட் காட்டல. ஒரு மாரி திலமால டபுள் மைண்டடா இருந்தாரு. பட் துபாய் ட்ராக்ல ஹி வில் பிளே எ குட் இன்னிங்ஸ்ன்னு நான் எப்பவோ சொன்னேன். அதுல நான் இன்னும் ஸ்டாண்ட் பண்றேன். டஃப்பான பிட்சஸ்ல ம். ஹி இஸ் எ வண்டர்ஃபுல் பிளேயர். 6த் டவுனோ ஐ மீன் 5த் டவுன்ல வந்து விளையாடுறாரு. அப்படி ஒரு கேலிபர் பிளேயர். அடுத்து ஹர்திக் பாண்டியா. மேசிவ் ஹிட்டர். யூ சா வாட் ஹி டிட் ஆன் தி அதர் டே. பால் ரொம்ப டஃப்பா தான் வந்துச்சு. தொக்க வச்சுட்டே இருந்தாரு. அடிச்சா 6. அதுக்கப்புறம் ஜடேஜா இஸ் எட் டு ஷோ ஹூ இஸ். ஓகேங்களா? அவர் வந்து ஆக்சுவலா இன்னொரு ரிங்கு சிங் மாரி எப்படி ஐபிஎல்ல ரிங்கு சிங் வாய்ப்பே கிடைக்கல. அந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சா சூப்பரா ஆடுவாரு. கிடைச்சா வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சா அவர் சூப்பரா ஆடுவாரு. நியூசிலாந்துக்கு எதிரா 2019ல ஆடின நாக்கெல்லாம் நம்ம மறக்க முடியாது. பட் பிட்ச் டிஃபரன்ஸ் இஸ் தேர் அப்படின்னா கூட அதுவுமே ஒரு டஃப்பான பிட்ச் தான். சோ லெஃப்ட் ஹேண்டர் அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு. அண்ட் அக்ஷர் பட்டேல் வாட் அ கேம் ஹி இஸ் பிளேயிங். யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க பிரதர். இப்போதைக்கு ஓரளவு கம்மி ஃபார்ம்னா நம்ம ஓபனர்ஸ் ஓரளவுக்கு அவங்களோட பெஸ்ட் குடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஒன் ஃபைன் டே ரோஹித் சர்மா கேன் சடன்லி கம் அண்ட் பிளாஸ்ட் 40 to 50 ரன்ஸ். சோ இந்தியாவோட பேட்டிங் அவங்கள விட கண்டிப்பா நல்லா இருக்கு. அவங்க எப்படி வந்து ஒரு 200க்கு கட 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 கடன்னு சுருண்டாங்கன்னு நீங்க பாத்தீங்க. அந்த மாதிரி இந்தியா யார்கிட்டயுமே சுருளலையே. தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கங்கிறது 2வது விஷயம். அந்த 250 கூட எவ்வளவு வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் வி பாட் பேக். புரியுதா உங்களுக்கு? பாகிஸ்தான்லயும் சரி, ஆஸ்திரேலியாலயும் சரி, ஒரு வொர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்ம அழகா மீண்டு வந்தோம் இல்ல. சோ அந்த இன்டென்ட், அந்த பேட்டிங் எப்பவுமே நான் சொல்லுவேன் இந்தியாவுக்கு போலிங் அட்வான்டேஜ், போலிங் அட்வான்டேஜ். இந்த டோர்னமெண்ட்ல பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நான் பவுலர்ஸ் ரிலே பண்றேன். இந்தியா ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்தாங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிரும். பட் பேட்டிங்க குறைச்சு எடை போடக்கூடாது. அவங்க நம்ம போலிங் சூப்பர், அவங்க போலிங்கும் சூப்பர். நம்ம ஃபீல்டிங் நல்லா இருக்கு, அவங்க ஃபீல்டிங் பயங்கரமா இருக்கு. ஆனா அவங்க பேட்டிங் நல்லா இருக்கு, நம்ம பேட்டிங் அதி பயங்கரமா இருக்கு. எவ்ரிபடி இஸ் இன்டெண்டட். சோ இந்தியா ஹஸ் காட் a bright chance. ஓகே சார். பார்க்கலாம். எல்லாரோட எதிர்பார்ப்பும் இந்தியா வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிய வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமாவே இருக்கு. உங்க பேச்சிலேயே தெரியுது இந்தியா அந்த கப்பை எடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது. இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு பாயிண்டோட முடிக்கிறேன். ரோஹித் சர்மா சொல்லுங்க. சூப்பரா ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சுட்டு ஒரு வெற்றி முகத்தோட கிளம்ப போறாரு. விராட் கோலியே அறிவிச்சாலும் ஆச்சரியம் இல்ல. பட் ரோஹித் சர்மா, ஜடேஜா அண்ட் ஷமி இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். தே மைட் சே a goodbye after this tournament. ஜடேஜா இஸ் ஸ்டில் வெரி ஃபிட் டு பிளே. பட் நிறைய பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்கங்கறனால he might also take the decision. So ஷமி, ரோஹித் சர்மா அண்ட் ஜடேஜா இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். கோலி வந்து அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். பட் ஐ டோன்ட் see that happening. So சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சுட்டு இவங்க கிளம்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நடக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம் சார். யாரு என்ன அனௌன்ஸ் பண்ண போறா? என்ன நடக்க போகுது? எந்த பிளேயர் வெளில போறாங்க? இல்ல அவங்களால சேவ் பண்ணி விளையாட முடியும்னு நம்பி விளையாடுறாங்களா? கன்டின்யூ பண்றாங்களா? அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். நன்றி, நன்றி சார். நன்றி.